இருக்க காலகட்டத்துல பலருமே பேங்குகளை விட போஸ்ட் ஆபீஸ்ல முதலீடு செய்யறதுல தான் ஆர்வம் காட்டிட்டு வராங்க. இதுக்கான காரணம் என்னன்னா, பேங்குகளை விட போஸ்ட் ஆபீஸ்ல அதிகமான வட்டி விகிதம் வழங்கப்படுது. அந்த வகையில போஸ்ட் ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய சிறு சேமிப்பு திட்டங்கள் இருக்கு. சோ இங்க நீங்க ஒரு சிறிய தொகையை முதலீடு செய்யறது மூலமா நீண்ட காலத்துக்கு உங்களால அதிக வருமானத்தை பெற முடியும். இங்க உங்களோட முதலீடு பாத்தீங்கன்னா மத்திய அரசால பாதுகாக்கப்படுது. உங்களோட முதலீட்டுக்கு உத்தரவாதமான வருமானமும் கிடைக்கும். இது தவிர சில போஸ்ட் ஆபீஸ் திட்டங்களுக்கு வரி சலுகைகளும் இருக்கு. ஆண்டுக்கு அதிகபட்சம் 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் முதலீட்டுக்கு வரி விலக்கும் பெற முடியும். இந்த முதலீடுகள்ல எந்த ஒரு ஆபத்தும் இல்லாததால பெரும்பாலான மக்கள் பாத்தீங்கன்னா இந்த திட்டங்கள்ல முதலீடு செய்ய ஆர்வம் காட்டிட்டு வராங்க. அந்த வகையில சிறிய முதலீட்டுல அதிக வருமானம் தரக்கூடிய வரி சேமிப்பு போஸ்ட் ஆபீஸ் திட்டங்கள் பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதெல்லாம் ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க போறது பொது வருங்கால வைப்பு நிதி, அதாவது PPF. நீண்ட காலத்துக்கு முதலீடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த திட்டம் பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த தேர்வா இருக்கும். ஒரு நிதியாண்டுக்கு குறைந்தபட்சம் 500 ரூபாயிலிருந்து இந்த கணக்கை திறக்க முடியும். அதிகபட்சம் ஆண்டுக்கு 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் முதலீடு செய்யலாம். இந்த திட்டத்துக்கு 7.1% வட்டி விகிதம் வழங்கப்படுது. இந்த PPF திட்டத்தோட முதிர்வு காலம் 15 ஆண்டுகள். இந்த PPF திட்டத்துல வட்டி வருமானம் முதிர்வு வருமானத்துக்கு வரி கிடையாது. சோ இந்த திட்டத்துக்கு பாத்தீங்கன்னா வரி விலக்கும் வழங்கப்படுது. அடுத்ததா தேசிய சேமிப்பு சான்றிதழ் NSC. இந்த திட்டம் பாத்தீங்கன்னா உத்தரவாதமான வருமானத்தை வழங்குது. நீங்க வரி சலுகைகளும் இந்த திட்டம் மூலமா பெற முடியும். அதாவது ஆண்டுக்கு 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் முதலீட்டுக்கு வரி விலக்கு கிடைக்குது. இந்த திட்டத்துல நீங்க வருஷத்துக்கு குறைந்தபட்சம் 1000 ரூபாயிலிருந்தே முதலீடு செய்ய முடியும். அதிகபட்ச முதலீட்டுக்கு வரம்பு ஏதும் கிடையாது. இந்த திட்டத்தோட முதிர்வு காலம் 5 ஆண்டுகள். இந்த திட்டத்துக்கு இப்போ 7.7% வட்டி விகிதம் வழங்கப்படுது. இதுல வட்டி வருமானத்துக்கும் வரி பொருந்தும். இருந்தாலும் ஆண்டுக்கு 1.5 லட்சம் ரூபாய் வரைக்குமான முதலீட்டுக்கு வரி கிடையாது. அடுத்ததா சுகன்யா சம்ருதி யோஜனா SSY. இந்த திட்டம் பெண்களுக்கான ஒரு பிரத்யேகமான திட்டம். இந்த திட்டத்திலையும் வரி சலுகைகள் கிடைக்குது. இதுல வருஷத்துக்கு குறைந்தபட்சம் 250 ரூபாயிலிருந்தே முதலீடு செய்ய முடியும். அதிகபட்சம் 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் முதலீடு செய்யலாம். இதுலயும் வட்டி முதிர்வு வருமானத்துக்கு வரி கிடையாது. ஆண்டுக்கு 1.5 லட்சம் ரூபாய் வரைக்குமான முதலீட்டுக்கு வருமான வரி பிரிவு 80C கீழே வரி விலக்கு கிடைக்குது. இந்த SSY திட்டத்துக்கு இப்போ 8.2% வட்டி விகிதம் வழங்கப்படுது. அடுத்ததா மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம். இந்த திட்டத்துல 8.2% வட்டி விகிதம் வழங்கப்படுது. முழு தொகையையும் ஒரே நேரத்துல முதலீடு செய்ய முடியும். குறைந்தபட்சம் 1000 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் முதலீடு செய்யலாம். இதுல வருமான வரி பிரிவு 80C கீழே வரி சலுகைகளும் கிடைக்குது. இங்க முதலீடுகளுக்கு வரி கிடையாது. ஆனா வட்டி வருமானத்துக்கு வரி விதிக்கப்படுது. அடுத்ததா போஸ்ட் ஆபீஸ் நேர வைப்பு தொகை POTD. அதாவது 5 வருட FD திட்டத்துக்கு பாத்தீங்கன்னா வரி சலுகைகள் கிடைக்குது. இந்த திட்டத்தோட முதிர்வு காலம் 5 ஆண்டுகள். இந்த டைம் டெபாசிட் திட்டத்துல குறைந்தபட்சம் 1000 ரூபாயிலிருந்தே முதலீடு செய்யலாம். அதிகபட்ச முதலீட்டுக்கு வரம்பு எதுவும் கிடையாது. உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தொகையை நீங்க முதலீடு செய்யலாம். இந்த திட்டத்துக்கு 7.5% வட்டி விகிதம் வழங்கப்படுது. இதுல வருஷத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் முதலீட்டுக்கு வரி விலக்க பெற முடியும். இருந்தாலும் வட்டி வருமானத்துக்கு வரி விதிக்கப்படுது. இந்த திட்டங்கள்ல நீங்க முதலீடு செய்யறது மூலமா உங்களுக்கு அதிகமான வருமானம் மட்டும் இல்லாம உங்களுக்கான வரியும் பாத்தீங்கன்னா மிச்சமாகுது. சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். இதே போல மணி ரிலேட்டட் வீடியோஸ்க்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.